வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் ஹிந்தி பிரவேசிக்கால இருக்கக்கூடிய சத்யமேவ ஜெயத்தேல சப்ரசங் வியாக்கியா கீஜியே, அதாவது இஆர்சி தான். ஒரு 2 லைன் கொடுத்து இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது, அது யார் யார்கிட்ட சொன்னாங்க, எந்த இடத்துல நடந்தது அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். अनजान में भी मुख से निकले वचन का वे पालन करते हैं. वे सत्य की ओर इस प्रकार आकृष्ट होते हैं जैसे चुंबक के आकर्षण से लौह खंड खींचकर चला आता है. இப்போது இது இந்திர சபாவில் நடக்குது. இந்திரர்கிட்ட வசிஷ்டர் இந்த மாதிரி சொல்கிறாரு. யாரை பற்றி அப்படின்னா ஹரிச்சந்திர பற்றி. அஞ்சான் மே பிஹிமுக்ஸே, தான் அறியாமையால் தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு வார்த்தை தன்னுடைய வாயிலிருந்து வந்துட்டா கூட அதைய கூட ஹரிச்சந்திர அவர்கள் அந்த விஷயத்தை கடைப்பிடிப்பார், அந்த விஷயத்தையும் கூட செய்து விடுவார். அவருடைய சத்தியம் அப்படின்றது எந்த மாதிரி அவர் சொல்கிறாரு அப்படின்னா, எந்த மாதிரி விளக்குறார் அப்படின்னா, சத்தியத்தை எந்த விதத்தில் கடைப்பிடிக்கிறார் அப்படின்னா, சும்பக்கே ஆக்கர்ஷன் சே லவ் கண்ட், அதாவது இரும்பை எப்படி காந்தத்தால் இரும்பு எப்படி ஈர்க்கப்படுகிறதோ அந்த மாதிரி சத்தியத்தை அவர் ஈர்க்கிறார், அதன்படி நடக்கிறார். இப்போது இதனுடைய விளக்கம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது இதெல்லாம் பார்க்கலாம். ஏ வாக்கிய சத்தியமேவ ஜெயத்தே நாட்டக் சே லியே கயே ஹை. இது சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்ற நாடகத்திலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்திர சபாமே வசிஷ்ட இந்திர சே கெஹ்தே ஹை. இது இந்திர சபாவில் வசிஷ்டர் இந்திரர் கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாரு. ஹரிச்சந்திர ஆதர்ஷ சத்தியவாதி ஹை. அவர் ஹரிச்சந்திரர் ஒரு உண்மையான ஒரு உத்தமமான சத்தியவாதி, சத்தியத்தை கடைப்பிடிக்கக்கூடிய மனிதர். யஹ் வசிஷ்டுகா விசார் ஹை. இது வசிஷ்டரினுடைய கருத்து. इंद्र वशिष्ठ के मुख से इस बात की पुष्टि चाहता है. இப்போது இந்த கருத்தை இந்திரர்கிட்ட யார் சொல்கிறாரு, வசிஷ்டர் சொல்கிறாரு. ஸோ அப்போ இந்திரர் வசிஷ்டருடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைக்கு புஷ்டி சாகத்தாக, அதாவது நிரூபிக்கணும், ஒரு ஷூரிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு, விரும்புகிறாரு. தப் வசிஷ்டர் இஸ் தரஹ் கஹ்தே ஹை. அப்போது அந்த சமயத்தில் வசிஷ்டர் இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மேல் குறிப்பிட்டுள்ள வார்த்தைகளே சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, हरिश्चंद्र की सत्यवादिता इतनी प्रबल है कि वह अनजान में मुख से निकले वचन का भी पालन करता है. அதுதான், அதாவது ஹரிச்சந்திரனுடைய அந்த சத்தியவாதி நேர்மையை கடைப்பிடிக்கும் விதம் எப்படின்னா, தன்னுடைய வாயிலிருந்து கி வஹ் அஞ்சான்மே, தான் தெரியாமல் தன்னுடைய வாயிலிருந்து ஏதோ ஒரு வார்த்தை வந்துட்டா கூட அந்த வார்த்தையை கூட நிக்கலே வச்சன் காபி பாலன் கர்த்தாக, வெளிவரக்கூடிய அந்த வார்த்தையை கூட அவர் அந்த வாக்கை கூட அவர் நிறைவேற்றுவார், அதை கடைப்பிடிக்கக்கூடியவர். சும்பக்கி ஓர் லோஹே கா கண்ட் ஜிஸ் தர கிஞ்ச்கர் ஜாத்தாக. அதான் சும்பக், காந்தத்தை நோக்கி எப்படி இரும்பு துண்டு ஈர்க்கப்படுகிறதோ, உசி தரஹ் அதுபோல் ஹரிச்சந்திர சத்தியக்கி ஓர் கிஞ்ச்தாகை, அதுபோல் ஹரிச்சந்திரர் சத்தியத்தை நோக்கி ஈர்க்கப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சத்தியவாதியாக அவர் செயல்படுகிறார். ஓகே, செகண்ட் ஒன் பார்க்கலாம். प्रजा को सत्य मार्ग पर आरूढ़ करने के लिए राजा का भी सत्यवादी होना आवश्यक है. अपने सत्याचरण के द्वारा प्रजा को सत्यप्रिय और सुखी बनाना तथा उसके द्वारा जीवन को भौतिक और आध्यात्मिक दृष्टि से ऊंचे स्तर पर ले जाना ही शासन का प्रधान लक्ष्य होना चाहिए. இப்போ प्रजा को सत्य मार्ग पर, மக்களை சத்திய வழியில் நடத்தி செல்வதற்கு, ஆரூடு கர்ணி கேலியே பழக்கப்படுத்துவதற்கு, ராஜா காபி ராஜாவும் சத்திய வழியில் செல்வது அவசியமாகிறது. அப்பனே சத்தியாச்சாரன் கே துவாரா, தானும் சத்திய வழியில் கடைப்பிடிப்பதன் வழியாக, அந்த நோக்கத்தை கடைப்பிடிப்பதன் வழியாக, பிரஜாக்கோ சத்திய பிரிய,
மக்களையும் வந்து சத்தியத்தை வந்து விருப்பமுள்ளவர்களாகவும் சத்தியத்தின் மீது விருப்பமுள்ளவர்களாகவும் மற்றும் மகிழ்ச்சி உள்ளவர்களாகவும் சுக்கி பனானா தத்தா உஸ்கே துவாரா ஜீவன் கோ பௌத்திக் அதன் வழியாக மக்களினுடைய இந்த உலக வாழ்க்கையில் வந்து மற்றும் ஆத்தியாத்மிக் திருஷ்டிசே ஆன்மீக வழியிலும் கூட அவர்களை வந்து உயர்ந்த நிலையில் கூட்டிச் செல்வது எடுத்து செல்வது வந்து சாசன் கா பிரதான் லட்சிய ஹோனா சாகியே அந்த அரசியல் சாசனத்தினுடைய பிரதான் முக்கிய லட்சியமாக இருக்க வேண்டும். இப்போது இது எங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? ஏ வாக்கிய சத்தியமேவ ஜெயத்தே நாட்டக் சே லியே கயே ஹே. இது வந்து சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்ற நாடகத்திலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்திர சபாமே வசிஷ்ட் தேவரிஷி நாரத் சே கெஹ்தே ஹே. இந்திர சபையில் வந்து வசிஷ்டர் வந்து தேவரிஷி நாரதத்திடம் வந்து சொல்கிறாரு, हरिश्चंद्र राजा है, हरिश्चंद्र राजा, इसलिए उसकी सत्यवादिता से शासन में बाधा पड़ने की संभावना अधिक है. नारद का शक दूर करने के लिए वशिष्ठ इस तरह कहते हैं. हरिश्चंद्र வந்து ராஜாவா இருக்காரு, इसलिए उसकी सत्यवादिता से शासन में இதனால் வந்து அவர் வந்து சத்தியவாதிதா அந்த சத்தியத்தை கடைப்பிடிக்கக்கூடியவராக இருப்பது வந்து சாசன்மே பாதா படுனே அவர் வந்து ராஜாவாக இருக்கக்கூடியவங்க, அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ராஜாவாக இருக்கக்கூடியவர் வந்து தன்னுடைய அரசியல் சூழ்நிலைக்காக அவர் வந்து பொய் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதான் அந்த அரசியல் சூழ்நிலைகளுக்காக வந்து அது வந்து ஒரு தடையாக இருக்குது, அதனால் வந்து அவர் பொய் சொல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது அப்படின்னு வந்து நாரதர் வந்து வசிஷ்டர்கிட்ட சொல்கிறாரு. நாரத்கா ஷக் தூர் கர்னே கேலியே நாரதரனுடைய இந்த சந்தேகத்தை போக்குவதற்காக வசிஷ்டர் இவ்வாறு கூறுகிறார். யதா ராஜா ததா பிரஜா. யதா ராஜா அப்படின்னா ராஜா எப்படியோ மக்களும் அப்படியே. इस लोकोक्ति के अनुसार प्रजा का सत्यवादी होने के लिए राजा का सत्यवादी होना आवश्यक है. இந்த பழமொழி கேட்ப வந்து மக்களை வந்து சத்திய வழியில் எடுத்து செல்வதற்காக ராஜாவும் சத்தியவாதியாக இருப்பது அவசியமாகிறது. பிரஜாக்கோ சத்தியப்பிரிய பனானா மக்களை வந்து அது சத்தியத்தை விரும்பக்கூடியவர்களாகவும் और उसके जीवन को அவர்களுடைய வாழ்க்கையை வந்து ஆத்தியாத்மிக் தத்தா இந்த உலக வாழ்க்கையிலும் மற்றும் வந்து ஆத்தியாத்மிக் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை அந்த வழியிலையும் திருஷ்டிசே ஸ்தரிய பனானா ராஜா கா உத்தேஷ்ய ஹோனா சாகியே அந்த வழியிலையும் வந்து மக்களை வந்து உயர்ந்த இடத்தில் எடுத்து செல்வது வந்து ராஜாவினுடைய உத்தேசியமாக இருக்கிறது, நோக்கமாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் சம்சாரிக் ஜஞ்சட்டோமே அதாவது இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனால் கூட பொய் சொல்லாமல் வாழ முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ராஜாசே சத்தியகா பாலன் கபி சம்பவ் நஹி ஹோ சக்தா அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஒரு ராஜாவாக இருந்து கொண்டு அவர் வந்து எப்படி வந்து சத்தியத்தை கடைப்பிடிப்பவராக இருப்பார் அப்படின்னு வந்து விஸ்வாமித்திரர் கேட்குறாரு. அது எப்படி இருக்குது அப்படின்னா பாத்தால் கியா ஆகாஷ்கோ கபி சூ சக்தா அதாவது பாதாளம் வந்து எப்படி வந்து ஆகாசத்தை அடைய முடியும், அப்படிப்பட்டதாக இருக்கிறது நீ சொல்கிற விஷயம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் வசிஷ்டர்கிட்ட சொல்கிறாரு. இப்போது இதனுடைய விளக்கம் ये वाक्य सत्यमेव जयते नाटक से लिए गए हैं. இந்த வாக்கியம் வந்து சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்ற நாடகத்திலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்திர சபாமே விஸ்வாமித்ரு வசிஷ்ட சே கெஹ்தே ஹே இது வந்து இந்திர சபையில் வந்து விஸ்வாமித்ரர் வந்து வசிஷ்டர் இடத்துல இந்த மாதிரி சொல்கிறாரு. वशिष्ठ कहते हैं कि हरिश्चंद्र राजा होकर भी सत्यवादी है. वशिष्ठर சொல்கிறாரு ஹரிச்சந்திரர் வந்து ராஜாவாக இருக்கிறார், ஒரு சத்தியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு
ராஜாவாக இருக்கிறார், சத்தியவாதியாக இருக்கிறார். இஸ் பாத் கா விரோத் கர்த்தே ஹுயே விஸ்வாமித்ர இஸ் தரஹ் கஹ்தே ஹைன். இந்த வசிஷ்டர்னுடைய இந்த வாக்கை, அவருடைய அந்த பேச்சுக்கு விரோதமாக கர்த்தே ஹுயே, அதற்கு விரோதமாக விஸ்வாமித்திரர் இந்த விதத்தில் சொல்கிறாரு. உன்கா விசார் ஹை சம்சார் கி அநேக் பிரகார் கி சமஸ்யாவோं में पड़े हुए राजा से सत्य पालन संभव नहीं है. அவருடைய என்ன அப்படின்னா, இந்த சம்சார் கி அநேக் பிரகார், சம்சார் அதாவது இந்த உலகத்தில் வந்து இருக்கக்கூடிய அநேக் பிரகார் கி சமஸ்யாவோமே படே ஹுயே, ராஜா ஒரு நார்மலான மனிதனுக்கு ஏற்படுற கஷ்டங்கள், அவர் அடைகிற சூழ்நிலைகள், அவர் வந்து ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை தாண்டி ஒரு ராஜா அப்படின்றவர் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் கொள்ளணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ராஜா வந்து எப்படி சத்தியத்தை வந்து கடைப்பிடிக்க முடியும், அது வந்து நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சத்ய அகர் ஆகாஷ் ஹை தோ ஐசா ராஜா பாத்தல் ஹை. அவர் தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சத்தியம் அப்படின்றது வந்து ஆகாஷம், ஆனால் வந்து ராஜா அப்படின்னு இருக்கிறது வந்து பாதல், அகல பாதாளத்தில் இருக்கிறவர் வந்து எப்படி வந்து ஆகாசத்தை அடைய முடியும், அதாவது பாதாளம் வந்து எப்படி வந்து ஆகாசத்தை அடைய முடியும், அதுபோல் ஒரு ராஜா வந்து உண்மையே பேசி கொண்டிருப்பார் அப்படின்றதும் வந்து நடக்காத ஒரு காரியம் அப்படின்னு சொல்கிறாரு விஸ்வாமித்ரர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்தடுத்த கொஷின்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கு, நான் எடுத்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இல்லை நான் இதில் எடுத்துருக்கிற விதம் ஏதாவது மாற்றி எடுக்கணும், இல்லை இன்னும் வேறு ஏதாவது லெசன்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவேஷிகா படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.